ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சோம். அப்புறம் இது எல்லாமே பார்த்தோம். பேசிக்கா நம்ம இதான் பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் சைட் லென்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? இந்த கொஸ்டினும் சால்வ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோ எங்க கீ தான். ஓகே. டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்கானா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்கானா ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் அக்யூட் ஆங்கிள். இது முக்கியமான விஷயம். ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் வேற கலர்ல நான் எழுதுறேன். இஃப் ஆல் த்ரீ ஒரே நிமிஷம் ஒழுங்கா எழுதுக்கிறேன். இஃப் ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் அக்யூட் ஆங்கிள் டெஃபினேஷன் இதுதான். Between 0 and 90 degrees, then it is called an acute angle triangle. So எல்லா ஆங்கிளுமே less than 90 degrees இருக்கும், அவ்வளவுதான். So between 0 to 90, அதான் நான் less than 90 சொல்றேன். So less than 90 degrees இருந்துச்சுன்னா, if each and every angle of a triangle is less than 90 degrees, then it is called as an acute angle triangle. Acute angled triangle, அவ்வளவுதான். Angled triangle. So இதான் definition. If all the angles of a triangle are less than 90 degrees, then it is called as acute angle triangle. ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி போகலாம். அடுத்த கிளாசிஃபிகேஷன் போகலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் அன் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் தென் இட் இஸ் கால்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இஃப் எனி ஒன் ஆங்கிள், நான் தான் இதை வேற மாதிரி சொல்றேன். இஃப் எனி ஒன் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் எனி ஒன் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 90 டிகிரி தென் இட் இஸ் கால்ட் அஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எனி ஒன் ஆங்கிள் ஈக்குவல் டு 90 degrees then the triangle is known as then the triangle is called as right angle triangle. அவ்வளவுதான். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஏன்னா ஒரு ஆங்கிள் 90 இல்ல, அதனால நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூப்பிடுறோம். சின்ஸ் ஒன் ஆங்கிள் இஸ் 90 degrees we call it as ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதான் பேசிக் டெஃபினிஷன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன் தான். ஒரு ஆங்கிள் 90னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், அவ்வளவுதான். ஸோ இங்க பாருங்களா, இது 90 டிகிரிஸ், அதே மாதிரி இங்க இது 90 டிகிரிஸ். ஸோ இது ரைட் ஆங்கிள். ரெண்டுமே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த ஸ்லைடு போலாம். So an angle of a triangle is an obtuse angle. Then obtuse angle definition கொடுத்திருக்காங்க பாருங்க, 90 and 180. அப்ப basically greater than 90, less than 180 and less than 180, less than 180 degrees. 180 degrees. அப்பனா obtuse angle definition இதான் பேசிக்கா. இதான் obtuse, greater than 90 and less than 180 தான் obtuse angle சொல்லுவாங்க. If any one angle of a triangle is an obtuse angle, then it is called as obtuse angle triangle. இதுல any போடணும். If any one angle னு போடணும். If an angle any one angle of a triangle is called is an obtuse angle, then the entire triangle is called as obtuse angle triangle. இங்க பாருங்களேன், இது வந்து 110, more than 90, less than 180. இது வந்து 100, more than 90, less than 180. ஸோ ஒரு ஆங்கிள் நீங்க obtuse angle இருந்தா கூட என்டையர் ட்ரையாங்கிளுமே obtuse angle triangle தான். ஸோ இது ரெண்டுமே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் obtuse angle triangle. ஓகேவா? ஸோ இதோட நம்ம கிளாசிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். நான் வேணா ஃபர்ஸ்ட் ஃபைனலா சம்மரி மாதிரி கொடுத்துறேன். ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா acute angled triangle. ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் என்ன? all three angles are acute, அவ்வளவுதான். all three angles are acute, இதான் டெஃபினிஷன். இப்போ நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டெஃபினிஷன் சொல்லட்டுமா? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இதோட டெஃபினிஷன் என்ன? இஃப் எனி ஒன், even a single angle, ஏதாவது ஒரு any one angle is 90 degrees, then the entire triangle is called right angle triangle. So if any one angle equal to 90, if any one angle is 90 degrees in a triangle, 90 degrees, any one angle is 90 degrees in a triangle, then that triangle is called as right angle triangle. Then that triangle is ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஸோ இதான் டெஃபினிஷன். ரைட் ஆங்கிள் ஒழுங்காக எழுத முடியலைங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். அப்புறம் நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன் சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90, லெஸ் தென் 180னா பேசிக்காக ஏதாவது ஒரு ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள்னா அது என்டையர் ட்ரையாங்கிளும் அப்டியூஸ் ஆங்கிள் நீங்க சொல்லலாம். ஸோ இஃப் எனி ஒன் ஆங்கிள் ஃப்ரம் அ ட்ரையாங்கிள், லெட்ஸ் சே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90க்கு 180க்கு நடுவில் இருந்துச்சுன்னா இந்த என்டையர் ட்ரையாங்கிள் இஸ் கால்ட் அஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் angled triangle. If even a single angle, even one angle is obtuse, அவ்வளவுதான். Even one angle is obtuse in a triangle is obtuse,
புரிஞ்சிருக்கணும். இன்னர் ட்ரையாங்கிள் அது எழுதுற இன்னர் ட்ரையாங்கிள், இந்த கிவன் ட்ரையாங்கிள் அவ்வளவுதான். ஸோ இதான் டெஃபினிஷன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் வேணா கீழே தடிக்கிறேன், அவ்வளவுதான் கரெக்டா இருக்கும். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கான், ஆங்கிள் தான் கொடுத்துட்டான். சம் ஆஃப் 3 angles 180 வருதான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அதான் பேசிக் ப்ராப்பர்ட்டி, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு சொல்லணும். அப்புறம் என்ன டைப்னு சொல்லணும். ஸோ 3 blank இருக்கு ஒரு கொஸ்டினுக்கும். ஸோ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்களா, 50 + 40 90, 90 + 90 180. ஸோ எஸ், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் 180 தான். இப்போ எஸ்ன்னு கொடுத்துடலாம். என்ன ட்ரையாங்கிள் வரும் இது, ஒரு ஆங்கிள் 19 கொடுத்துருங்க. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நான் ரைட்னு மட்டும் போடுறேன். ஆங்கிள் டு ட்ரையாங்கிள் நீங்களே எழுதிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இது ஓவர் 60 30 90, இதுலயே பாருங்க 90 டிகிரிஸ் வருது. 60 + 30 gives you 90, 90 + 90 gives you 180. ஸோ இதுல 180 போடுங்க, இதுல எஸ்ன்னு போடுங்க, இதுல ரைட்னு போடுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட்னு மட்டும் போடுறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 95 40 35. ஓகே, இது என்ன சம் வருது, 40 + 40 80, 75 + 95. ஸோ 75 + 95 என்ன வரும் உங்களுக்கு, 75 + 95, இதுல இருந்து ஒரு 5 எதுக்கு கொடுங்களா. ஸோ அப்போ 70 + 5 + 95 வரும். ஸோ 5 + 95 100 வரும். ஸோ 70 + 100 என்ன வரும் உங்களுக்கு, 117 வருது. ஸோ இட்ஸ் நாட் ஈவன் அ ட்ரையாங்கிள். 170 டிகிரிஸ் தான் ஏஎஸ்பி வருது. அதாவது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு 170 டிகிரிஸ் தான் வருது. ஸோ திஸ் cannot ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிளே கிடையாது இது பேசிக்கா 170 டிகிரிஸ். ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ட்ரையாங்கிள் ஏபிசி பி ஃபார்ம்னா நோன் போட்டுருங்க. ஸோ இங்கே அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இதுவும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்கான், 40 + 30 70, 70 + 110 180. ஸோ ஆன்சர் வந்து இதுல 180, இதுல எஸ். என்ன ட்ரையாங்கிள் வரும், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இது வந்து more than 90 less than 180. ஸோ இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ த என்டையர் ட்ரையாங்கிள் இஸ் கால்ட் அஸ் அப்டியூஸ் ஆங்கிள் டு ட்ரையாங்கிள். ஆங்கிள் டு ட்ரையாங்கிள் நான் எழுத போறது இல்லை, இந்த வார்த்தை நான் எழுத போறது இல்லை, வெறும் ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் தான் எழுதலாம். ஓகேவா. ஸோ ஃபைனலா பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா 6th கொஸ்டின் தான். ஸோ ஒரு ஆங்கிள் 150, ஒரு ஆங்கிள் 60, ஒரு ஆங்கிள் 70. ஸோ 150 + 60 உங்களுக்கு தாண்டி இது 180. ஸோ இது பேசிக்கா சம் என்ன வரும், ஏஎஸ்பி என்ன வரும்னா 60 + 70 என்ன வரும், 130 வரும்னு நினைக்கிறேன். 130 + 150 8 280 டிகிரிஸ். ஸோ ஏஎஸ்பி இஸ் நத்திங் பட் 280 டிகிரிஸ், 280 டிகிரிஸ், ரொம்ப பெரிய ஏஎஸ்பி. ஸோ நோ, 180 டிகிரிஸ் இருந்தாலும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும், 280 டிகிரிஸ்ல இருந்தாலும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ டைப் ஆஃப் ட்ரையாங்கிளே கிடையாது, ட்ரையாங்கிளே வராது, அப்புறம் எப்படி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ அதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் பார்த்துட்டோம். நம்ம பேசிக்கா எல்லாமே பார்த்துட்டோம். பேசிக்கா வி ஹேவ் கிளாசிஃபைட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ். இது எல்லாமே இந்த வீடியோல பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.